தொலைபேசி இணைப்பில் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். திமுகவிடம் 25 தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கு திட்டமிட்டிருப்பதாக விசிக கூறியிருக்கிறது. அது அவர்களுடைய ஜனநாயக கோரிக்கை என்றும் திமுக தரப்பிலிருந்து கூறியிருக்கிறது. உங்களுடைய கருத்து என்ன? நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த தேர்தலில் விசிகாவுக்கு ஒதுக்கி இருக்கிற தொகுதிகளை தவிர 1-2 கூடுதலாக பெறலாமே தவிர இதற்கெல்லாம் சாத்தியம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. எல்லா கட்சிகளிலுமே எங்களுடைய பலம் அதிகரித்திருக்கிறது என்றுதான் கூறுவார்கள். நிச்சயமாக அண்மையிலே பாட்டாளி மக்கள் கட்சி கூட திருவண்ணாமலையில் 2 நாட்களுக்கு முன் நடத்திய மாநாட்டில் ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி காட்டியிருக்கிறார்கள். விவசாயிகளுக்காக நடத்திய மாநாட்டில். ஆகவே நாங்களும் அதிகம் கேட்போம் என்று சொல்வார்கள். இப்போது என்னவென்றால், விஜய் புதிதாக ஒரு கட்சி தொடங்கி இருக்கிறார். அதே போல அதிமுக கூட்டணிக்கான வாய்ப்புகளை திறந்து வைத்துக் கொண்டு காத்திருக்கிறது, கதவை திறந்து வைத்துக் கொண்டு காத்திருக்கிறது. ஆகவே இந்த 2 இடங்களில் இடம் இருக்கிற காரணத்தால் இருக்கிற